ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸில் ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் ஃப்ராக்ஷனில் பார்ட் 3 எஸ்ஐஸ் 1.2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1, 2 போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சமச்சீர் புக்கோடைய பிடிஎஃப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஸ்ஐஸ் 1.2 பொறுத்தவரை என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சங்கரி பர்ச்சேஸ்ட் 2 1/2 மீட்டர் கிளாத் டு ஸ்டிச் எ லாங் ஸ்கர்ட் அண்ட் 1 3/4 மீட்டர் கிளாத் டு ஸ்டிச் ப்ளவுஸ். இஃப் த காஸ்ட் இஸ் rupees 120 per meter, then find the cost of cloth purchased by கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சங்கரி அப்படிங்க வந்து கொஞ்சம் கடைக்கு போகிறாங்க. ஸோ ட்ரெஸ் வாங்குறாங்க. 2.5 மீட்டர் கிளாத் வந்து ஸ்கர்ட்டுக்கும் 1.25 மீட்டர் வந்து ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ண வாங்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த காஸ்ட் ஆஃப், சரியா? ஸோ காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டருக்கு 120 ரூபா அப்படின்னா மொத்தம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ மொத்தம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க 2 பிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், 2 சம் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சம் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு? ஸோ நம்மளோட பென் எடுத்துக்கலாம். ஓகே, பென் எடுத்தாச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ 2 1/2 இருக்குது. ஸோ 2 × 2 4 + 1 5. ஸோ 5/2 அப்படிங்கிறது என்னது, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கர்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸுக்கு 1.25. ஸோ 4 × 1 4 + 3 7. ஸோ ப்ளஸ் 7/4. ஆல்ரெடி இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு நம்ம பேசிக்கலே பார்த்துருப்போம். இப்போ வந்து எப்படின்னு சொல்லி கேட்டக்கூடாது. ஸோ இனி எல்சியம் எடுக்க போகிறோம். ஸோ 5/2 + 1 எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 4 தான் எல்சியம் வரும். ஸோ 2 இங்கே 4 இருக்குது. ஸோ 2 × என்ன பண்ணால் உங்களுக்கு 4 வரும், 2 தான் வரும். ஸோ 5 × 2 10 ப்ளஸ் 4 × 1 தான் 4. ஸோ 1 தான் இருக்கும். ஸோ 1 × 7 7. ஸோ 10 + 7 17. சரியா? ஸோ 17/4 அப்படிங்கிறது அந்த அவங்க மொத்தம் வாங்கின கிளாத்தோடைய அளவு. சரியா? இனி 17/4 வந்து மொத்தம் அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு மீட்டருக்கு 120 அப்படின்னா மொத்தம் வாங்கினதுக்கு காசு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், இது கூட நீங்கள் 120 பெருக்குனா போதும். சரியா? ஸோ பெருக்கிங்க அப்படின்னா ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ 30 வரும். ஸோ 17 × 30 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். சரியா? ஸோ 17 3 உங்களுக்கு தெரியும். ஸோ 17 × 3 = 51. ஒரு 0 இருக்குது. ஸோ போட்டிங்க அப்படின்னா மொத்தம் 510 ரூபா என்ன இருக்கும், அவங்களுக்கு காஸ்ட் ஆகிருக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் his office a person wants to reach his house on foot, which is at a distance of 5 3/4 km. If he had walked 2 1/2 km, how much distance still he has to walk to reach his house ன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 5.25 இருக்காம். அவர் என்ன பண்ணுறாரு, 2.5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டாரு. மீதி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்ல அப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கோ உங்கள் காலேஜஸ்க்கோ மொத்தம் 10 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் 5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டீங்க, மீதி கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ 10ல் 5 கழிச்சிருவீங்க. கரெக்டாக? 10ல் 5 கழிப்பீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. அதாங்க பண்ண போகிறோம். சரியா? ஸோ பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கோங்க. ஸோ 5.25 இருக்குது. ஸோ 5 × 4 20, 20 + 3 23. ஸோ 23/4 இருக்கும். மைனஸ் 2 1/2. ஸோ 2 × 2 4 + 1 5. ஸோ 5/2. எல்சியம் எடுத்து என்ன வரும் உங்களுக்கு, 2 வந்து உங்களுக்கு 4 வந்து எல்சியம் மட்டும் இருக்கும். ஸோ 4 வந்து 4 1 டைம்ஸ் தான் போகும். ஸோ 23 × 1. ஸோ 20 தான் வரும். அதுக்கப்புறம் 2 × எது 4 வரும், 2 × 2 தான் 4. அந்த 2 அங்கே இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ 5 × 10 5 × 2 10. சரியாக போட்டுக்கலாம். ஸோ மைனஸுக்கு நான் மைனஸ் போடுறேன். ஸோ 23 - 10 = 13. ஸோ 13/4 தான் என்னது உங்களுக்கான ஆன்சர்ட்டு இருக்கும். சரியா? மொத்தம் வந்து என்ன பண்ணிக்கணும், இன்னும் 13/4 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். ஸோ மிக்சரில் கொடுத்தாங்கன்னா மிக்சரில் மாற்றிக்கோங்க. எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசிக்கலே பார்த்துட்டோம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இஸ் ஸ்மாலர், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 1/2 and 3 2/3 அல்லது சம் ஆஃப் 1 1/2 and 2 1/4? ஸோ கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கோங்க, எது சின்னதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எது சின்னதுன்னா எதுக்கும் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். எதுக்கும் சின்னது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கும் சின்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 1/2 and 3 2/3 அல்லது சம் ஆஃப் 1 1/2 and 2 1/4. கொஸ்டின் புரியுதா? சரி, என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டுக்கும் சம் கேட்டிருக்காங்க. ஸோ சம் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த 2 ஆன்சரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எது சின்னது எது பெருசுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 2 ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற ஆன்சருக்கு எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்களும் போட்டு பாருங்கள், நானும் சொல்லித்தரேன். ஸோ போட்டுக்கலாம். ஸோ 2 1/2 and 3 2/3. சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். நமக்கு எது பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 பெருசா 3 பெருசா, 3 தானே பெருசு. அப்போ என்ன பண்ணுங்க, 3 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் போட்டு மைனஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ 3 × 3 9, 9 + 2 11. ஸோ 11/3 மைனஸ் 2 × 2 4 + 1 5. ஸோ 5/2. சரியா? ஸோ எல்சியம் எடுத்து என்ன வரும், 6 வரும். அப்புறம் 3 6 இருக்குது. ஸோ 3 கூட எதை இன்ட்டு பண்ணால் 6 வரும், 2 தான். ஸோ 2 × இந்த 11 22. ஸோ 22 போட்டுக்கலாம். மைனஸ்
2 into 3 and 6 அந்த 3 வச்சு இங்கே 5 இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ -15. ஸோ 22 - 14 போட்டுனா 7 வரும். ஸோ 7/6 அப்படி தான். 7/6 என்னது இதற்கான ஆன்சர். ஸோ வச்சுக்கலாம், 7/6 வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ரேஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ரேஷன் என்னது 1/2. ஸோ 2 into 1 2 + 1 3. ஸோ 3/2 அப்புறம் ப்ளஸ் 4 2 8 + 9. ஸோ 9/4. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு 4 தான் எல்சிஎம் இருக்கும். ஸோ 2 into 2 தான் 4. ஸோ அந்த 2 இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ 6 வரும். ஸோ ப்ளஸ்ஸு 4 into 1 தான் 4. ஸோ இங்கே இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ 9 தான் வரும். ஸோ 9 + 6 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து வரும். ஸோ 9 + 6 = 15. ஸோ 15/4 சரியா. ஸோ 15/4 இங்கே 7/6. ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரெண்டில் எது சின்னதும் பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருந்தோம். ஜஸ்ட்டு கிராஸில் இன்ட்டு பண்ணால் போதும் கரெக்டாக. ஸோ 4 7s are 28. ஸோ 28 போட்டாச்சு. 15 into 6 90. ஸோ 90 போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, எது வந்து ஸ்மாலஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஸ்மாலா இது ஸ்மாலா, இதுதான் ஸ்மால். ஸோ 28 தான் என்னது உங்களுக்கான ஆன்சர். 28 மீன்ஸ் என்னது இந்த டேர்ம், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 1/2 அண்ட் 3 2/3 என்னது உங்களுக்கு சின்ன நம்பர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மங்கை பாட் 6 3/4 kg ஆஃப் ஆப்பிள் இஃப் கலை பாட் 1/2 டைம்ஸ் ஆஸ் மங்கை பாட் தென் ஹவு மெனி கேஜி ஆஃப் ஆப்பிள் லெட் கலை பைன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியாமல் சொல்ல அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கடைக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து 2 கிலோ ஆப்பிள் வாங்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து 5 மடங்கு ஜாஸ்தியாக ஆப்பிள் வாங்குறாங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு ஜாஸ்தியாக ஆப்பிள் வாங்குறாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை கிலோ வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணால் போதும், நீங்கள் 2 கிலோ உங்களேருந்து 5 மடங்கு ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 5 போடுவீங்க கரெக்டாக. அப்போ என்ன ஆயிரும், உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 5 மடங்கு ஜாஸ்தியாக அந்த பொருள் வாங்கியிருப்பாங்க, ஆப்பிள் வாங்கியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக. அதே தான் என்ன பண்ணாங்க ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மங்கை வந்து 6.25 கிலோ வாங்குறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து 1.5 கிலோ 1.5 டைம்ஸ் ஜாஸ்தி வாங்குங்க. ஸோ ரெண்டும் ஜஸ்ட் இன்ட்டு பண்ணால் போதும் சரியா. இன்ட்டு பண்ணிக்கலாமா. 4 6 are 24 + 3 27. ஸோ 27/4 போட்டுக்கலாம். இன்ட்டு 1.5. ஸோ 2 into 1 2 + 1 3. ஸோ 3/2 சரியா. ஸோ இதை கட் பண்ண முடியுமா, எதையுமே கட் பண்ண முடியாது சரியா. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். 27 into 3 = 81. ஸோ 81/8 அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர். 81/8. சப்போஸ் உங்களுக்கு வந்து மிக்சரில் கொடுத்தாலும் மிக்சரில் மாற்றிக்கலாம் சரியா. ஸோ 10 1/8 kg வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த 5th கொஸ்டின் பார்க்கலாம். The length of the staircase is 5 1/2 meter. If one step is at 1/4 meter, then how many steps will there in the staircase கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். உங்களுடைய வீட்டு படியில் மொத்த லென்த் வந்து 10 மீட்டர் சரியா. மொத்தம் உங்கள் படி வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு படியும் வந்து 2 மீட்டர் வச்சுக்கோங்க சரியா. ஒவ்வொரு படியும் 2 மீட்டர் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க, மொத்தம் 10லேருந்து அந்த 2 டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ மொத்தம் 5 வரும். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 படி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 2 மீட்டர் கேப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ணி டிவைட் பண்ணிங்க கரெக்டாக. அதே மாதிரி இங்கே டிவைட் பண்ண போகிறீங்க. 5 into 10 10 + 1 11. ஸோ 11/2 டிவைடட் பை என்னது 1/4. ஸோ போட்டுக்கலாமா. இதை திருப்பி என்ன பண்ண போகிறீங்க, சம் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ரெசிப்ரோக்கல். ஸோ 11/2 into 4 வரும். ஸோ கட் பண்ணால் 2. ஸோ 11 into 2 = 22 ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா. மொத்தம் 25 ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேலஞ்ச் ப்ராப்ளம். ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம் 6வது கொஸ்டின் வந்து இங்கே சாய்ஸ் இருந்தால் மட்டும் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும் சரியா. செக் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த நம்பருக்கு சில க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சிங்கிள் டிஜிட் கொடுத்துட்டாங்க. ஸோ நியூமரேட்டரில் வரக்கூடிய நம்பரும் சிங்கிள் டிஜிட் டினாமினேட்டர் வர நம்பரும் சிங்கிள் டிஜிட் கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் என்ன தான் வரும், 0லேருந்து 9 வரை மட்டும்தான் வரும் சரியா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தோம் பாருங்கள், சம் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இந்த நம்பர் நீங்கள் வந்து சம் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டையும் சம் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கணும், மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது 3 6 9 12 அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த க்ளூ என்னென்னா, ஸோ ப்ராடக்ட் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற நம்பர் வந்து 4க்கு மல்டிப்ளிகேஷன் வரணும். ஸோ விச் மீன்ஸ் 4 8 12 16 அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நம்பர்ஸ் வரும். ஸோ சாய்ஸில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின். ஆட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1 1/3 அண்ட் 3 1/6 அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4 1/6 அண்ட் 2 1/3. ஸோ கொஸ்டின் புரியுதா. ஆட் பண்ண சொல்கிறாங்க. எதையும் ஆட் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க சரியா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 3 + 3 தான் பெருசு. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் 3 எடுத்துக்கணும். ஸோ 3 1/6லேருந்து 1 1/3 மைனஸ் பண்ணிக்கணும் சரியா. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ 3 1/6 இருக்குது. ஸோ 3 into 6 18 + 1 19. ஸோ 19/6 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. மைனஸ் 3 into 1 3 + 1 4. ஸோ 4/3. எல்சிஎம் என்ன வரும் பாருங்கள். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வரும். 6 வந்து 6 1 டைம்ஸ் போகும். ஸோ 19 into 1 19 போட்டுக்கலாம். மைனஸ்
ஸோ 3 6 இன்ட்டு 2 பண்ணுவீங்க. ஸோ 4 இன்ட்டு 2 8. ஸோ 19 மைனஸ் 8 சரியா. ஸோ 19 மைனஸ் 8 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 11 கிடைக்கும் கரெக்டாக. ஸோ 11/6 அப்படிங்கிறத ஒரு செக்ட். ஸோ 11/6ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்கும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4ம் 2ம். ஸோ எது பெருசு, 4 தான் பெருசு. ஸோ அப்படியே வச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 24 + 1 25. ஸோ 25/6 மைனஸ் 3 to 6 + 7. ஸோ 7/3. எல்சிஎம் 6 தான் வரும் ரைட்டா. ஸோ 6 × 1 6. ஸோ 25 × 1 25 போட்டுக்கலாம். 25 மைனஸ் 3 வந்து 6 பார்க்க போகிறீங்க. ஸோ 6க்கு 3 எடுத்திங்கன்னா 3 × 2 6. அந்த 2 வச்சு இங்கே இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ 14 சரியா. ஸோ மைனஸ் பண்ணுங்கள். 25 மைனஸ் 14 போட்டிங்க அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் 11 வரும். ஸோ 11/6 கரெக்டாக. ஸோ இங்கேயும் 11/6 இன்னைக்கு கிடைக்கிது இந்த 11/6. ஸோ ரெண்டையும் நீங்கள் என்ன கேட்குறாங்க, ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கீழே என்ன இருக்குது, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்படியே வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 22/6 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் சரியா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்து பயந்துடக்கூடாது சரியா. ரைட்டா 22/6 இருக்கும் ரைட்டா. திருப்பி கட் பண்ணிக்கலாம் ஓகேவா. கட் பண்ணலாமா. ஸோ 22/6 இருக்கும். கட் பண்ணிங்க அப்படின்னா 11/3 வரும் கரெக்டாக. ஆமாம் 11/3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எப்பவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு போய் வரும். கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி கடைசியில் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஏதோ அதான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஃப்ராக்ஷன் இஸ் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 9 3/7 டு கெட் 3 1/5. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 9 3/7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதிலிருந்து எந்த நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, எந்த நம்பரை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 1/5 வரும்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ஜஸ்ட் ஒரு இக்குவேஷன் கூட ஃபேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். 9 7s 63 + 3 66. ஸோ 66/7. ஸோ இந்த 66/7 இருந்து எதை நீங்கள் கழிச்சிங்கன்னா, எந்த நம்பரை கழிச்சிங்கன்னா, ஸோ எக்ஸ் எடுத்துக்கலாமா, எந்த நம்பரை கழிச்சா அவங்க என்ன கிடைக்கணும், 16/5 கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. இந்த நம்பர் கூட எந்த நம்பரை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 16/5 கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இனி சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ -6 = 16/5 போடுவீங்க. ஸோ இந்த இது அங்கே போகும். அப்போ என்ன -66/7 போடுவீங்க. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்து என்ன வரும் உங்களுக்கு 35 எல்சிஎம் வரும். அப்புறம் 5க்கு 35 எத்தனை டைம்ஸ் போகும், 7 டைம்ஸ் போகும் கரெக்டாக. ஸோ 16 × 7 போட்டு பாருங்கள். ஸோ போட்டால் 112 கிடைக்கும். ஸோ 112 மைனஸ் அடுத்த என்ன இருக்குது 7 இருக்குது. ஸோ 35க்கு 7 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 × 66. ஸோ 66 × 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 310 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 330 கரெக்டாக. ஸோ இது மைனஸ் பண்ணுங்கள். 330 மைனஸ் 112 சரியா. ஸோ 218 கிடைக்கும். நமக்கு எது பெரிய நம்பர் சைன் இருக்குது, மைனஸும் பெரிய நம்பர் சைனு. அப்போ என்ன கிடைக்கும், -218/35 கிடைக்கும். -218/35 கிடைக்கும். ஆல்ரெடி கண்டுபிடிச்ச -h தான். ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்கள் ஆன்சர் என்ன இருக்கும், 218/35 சரியா. ஸோ 218/35 தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரியா. எத்தனை கொஸ்டின் இது கரெக்டாக, 8வது கொஸ்டின் சரியா. ஸோ புரிஞ்சா, டவுட்னா கேட்டுக்கலாம் சரியா. திருப்பி உங்களுக்கு சாய்ஸில் மிக்சரில் கொடுத்துருப்பாங்க, நீ மிக்சரில் மாற்றி ஆன்சரை போட்டுக்கோங்க சரியா. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of two fraction is 5 3/9. If one of the fraction is 2 3/4, find the other fraction கொடுக்குறாங்க சரியா. ஸோ 2 ஃப்ராக்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டாங்க சரியா. இன்னொன்று சொல்லி கேட்குறாங்க சரியா. பண்ணலாமா. ஸோ சால்வ் பண்ணலாம். ஓகே சம் ஆஃப் 2 கொடுத்தாங்க தானே. சரி ஒன்று இதுவும் கொடுத்துட்டாங்க அப்படி தானே. எழுதிக்கலாம். ஸோ 4 × 2 8, 8 + 11. ஸோ 11/4. இது கூட இன்னொன்று இருக்குது, அது எதுவும் தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்னு போட்டுக்கலாமா. ரெண்டையும் சம் பண்ண என்ன கிடைக்கும், 5 3/9. ஸோ 5 9s 45. ஸோ +3 பண்ணால் 48. ஸோ 48/9 கிடைக்கும். ஸோ இனி சால்வ் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். இதை சால்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் எக்ஸுங்க இருக்கட்டும், இது இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 48/9 - 11/4 வரும். அதை சால்வ் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்திடும் சரியா. ஸோ என்ன கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ 2 7/12 உங்கள் ஆன்சர் இருக்கும் சரியா. ஸோ 2 7/12 உங்கள் ஆன்சர் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பை வாட் நம்பர் should 3 1/6 be multiplied to get 9 3/16 சரியா. 16 × 3 48 + 1 49. ஸோ 49/6 கூட 16 கூட எந்த நம்பரை இன்டு பண்ணிங்கன்னா, என்ன கிடைக்கணுமா, 9 3/16. ஸோ 16 × 9 உங்களுக்கு 16 × 9 போட்டிங்க அப்படின்னா 144 வரும். ஸோ 144 + 3 147. ஸோ 147/16 போடுங்க. ஸோ அடுத்த எச்சை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ எச் = போட்டிங்கன்னா ஸோ 147/16. இந்த டேர்ம் அந்த பக்கம் போகும்போது ரெசிபோக்கில் போகும். ஸோ × 16/4
49 போட்டுக்கலாம். ஸோ 16 கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 147/49 இருக்கும். ஸோ 7 டேபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம், அப்படி தானே? ஸோ 7 2s are 14, 1 கீழே 7, அப்புறம் கட் பண்ணால் உங்களுக்கு 3 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஈஸி தானே? ஸோ 3 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் சைக்காலஜியில் கேட்கலாம். ரீசனிங்கில் ஒரு வேளை போலீஸ் எக்ஸாமில் கேட்டாலும் கேட்கலாம். பட் ரைட்டாக சொல்கிறேன், இந்த 3 டப்பாவில் என்ன வந்து கேட்குறாங்க, என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணால் மேலே கிடைக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கிடைக்கும். அந்த மாதிரி இதையும் இது கூட என்ன ப்ளஸ் பண்ணால் இது வந்து கேட்குறாங்க. புரியுதா? இது கூட என்னது ப்ளஸ் பண்ணால் 1/4 கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது கிடச்சதுக்கப்புறம் இதையும் ப்ளஸ் பண்ணால் இது வரணும். அந்த மாதிரி ஒன்றா கண்டுபிடிக்க வேண்டியதான். சரியா? சரி, அடுத்த பாருங்கள். A painter painted 3/8 of the wall of which 1/3 is painted in yellow color. What fraction is yellow color of the entire wallனு கேட்குறாங்க. சரியா? ஸோ பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு, அது 3/8 ஆஃப் வால் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு. சரியா? அதில் வந்து 1/3 வந்து எல்லோ கலர். சரியா? அப்போ எல்லோ கலர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அது. ஸோ 3/8 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ இன்ட்டு பண்ணிக்கலாம். இன்ட்டு என்ன கலர் அடிச்சிருக்காங்க? எல்லோ கலர். எவ்வளோ போர்ஷன் அது? 1/3. ஸோ 1/3 கட் பண்ணுங்கள். பண்ணிக்கலாமா? என்ன கிடைக்கும்? 1/8. ஸோ 1/8 போர்ஷன் என்ன பண்ணிப்பார்? எல்லோ கலர் வந்து அடிச்சிருப்பார். சரியா? 1/8 போர்ஷன் வந்து என்ன பண்ணிப்பார்? எல்லோ கலரை பெயிண்ட் பண்ணிப்பாருன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள். ஆமாம். A rabbit has to cover 26 1/4 meter to fetch its food. It covers 1 3/4 meter in one jump. Then how many jumps will it take to fetch its food கேட்குறாங்க. சரியா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது நடந்து போக மாட்டேறீங்க, துள்ளி போகிறீங்க. சரியா? மொத்தம் உங்களுக்கு 20 மீட்டர் இருக்குது. ஒரு இடத்துல 20 மீட்டர் இருக்குது. நீங்கள் ஒரு ஜம்பில் 2 மீட்டர் கவர் பண்ணுவீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை ஜம்ப்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? 20/2 போடுவீங்க. அப்போ தான் எத்தனை ஜம்ப் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ 20/2 = 10 ஜம்பில் என்ன பண்ணுவீங்க? அந்த போர்ஷனை அந்த இடத்த போய் சேர்ந்துருவீங்க. கரெக்டாக? ஒரு ஜம்புக்கு 2, 10 ஜம்பில் 20, அந்த இடத்த போய் சேர்ந்துருவீங்க. அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க, பட் ரேபிட்டில் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணீங்க? டிவைட் பண்ணீங்க. ஸோ இங்கேயும் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கான கதையை சொன்னேன். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ 26 × 4 ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 26 × 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 104 கிடைக்கும். ஸோ 104 + 1 105. ஸோ 105/4 போட்டுக்கோங்க. ஸோ டிவைடட் பை என்ன இருக்குது? 4 × 1 4 + 7. ஸோ 7/4 போடுவீங்க. சரியா? ஸோ அடுத்து டிவைடாக மாற்ற போகிறோம். கீழே கேட்கலாம். ஸோ இப்போ என்ன மாற்றிடுவோம்? சோப்பு எடுப்போம். 105/4 × 4/7 சொல்லி போடுவீங்க. ஸோ 4 கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா 7 1s are 7, ரிமைண்டர் 3. ஸோ 35 இருக்கும். ஸோ 5 15. ஸோ 15 ஜம்பில். கரெக்டாக? ஸோ 15 ஜம்பில் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க வந்து அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடுவாங்க. யார்? அந்த ரேபிட். சரியா? ஸோ ஈஸி தானே? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கணும். 15 ஜம்பில் அந்த ஸ்பாட்டை அந்த ரேபிட் வந்து ரீச் ஆயிடும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படாது. சரியா? அது சும்மா சின்ன பிள்ளைங்க கொடுத்த கொஸ்டின் தான். ஸோ விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.